ரியல்மி 15 ப்ரோ எப்படி இருக்கு? லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இதோட எல்லா ஃபீச்சர்ஸும். பட் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகேங்களா? ரியல்மி 15 ப்ரோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செக்மெண்ட்லேயே ஸ்லிம்மஸ்ட்டு 7000 mAh பேட்டரி, அது இல்லாமல் 80 வாட் சார்ஜர், ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 4ஓட வருது. செட்டிங்கில் போய் தைரியமாக காட்டுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 MP ஃப்ரண்ட் கேமரா, 50 MP ப்ளஸ் 50 MP, அதாவது 50 MP வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 50 MP வந்து பிரைமர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஐஆர் பிளஸ்ஸரை கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிடி சீரிஸில் என்னென்ன கொடுப்பாங்களோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இந்த ஃபோனில் பெரிய ஹைலைட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸில் உங்களுக்கு இங்கே இன்னொரு அடிஷ்னல் கேமரா வரும். ப்ளஸ் அதில் வந்து பெரிஸ்கோபிக் கொடுத்துருப்பாங்க. அப் டு 120x ஜூம். இல்லை 120x ஜூம் வராது, இல்லை டெலிஃபோட்டோவும் கிடையாது, பெரிஸ்கோபிக் கிடையாது. முழுக்க முழுக்க வீடியோகிராஃபிக்காக ஃபோன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது வேறு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோன் ரொம்ப ஸ்லிம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க, சிலிக்கான் கார்பன். இது 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப் டு அது 120 ஹெர்ட்ஸ், இது 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. நிறைய பேர் மோட்டோவில் 144 சொல்லுவாங்க. பட் ரியல்மிலையும் இந்த வாட்டி 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது எனக்கே ஷாக்கிங் தான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரியல்மியில் வரந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த ஃபோனில் என்ன அப்படின்னா, பின்னாடி போன வாட்டி அந்த லைட்டு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். பட் கம்பெனி இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட 40% பெட்டராக பண்ணியிருக்காங்களாம். நான் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அந்த கேமரா வந்து தெரியுதா? எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. இவ்வளோ பிரைட்டான ஒரு ஃபோன் ரியல்மி 15 ப்ரோ. சரிங்களா? தெரிதா? வெளிச்சம் தெரிதா? அவுட்டோர்லேயே நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸில் ஒரு ஜூமிங் கேமராவே கொடுத்துருக்கலாம், எனக்கு அந்த செல்ஃபியில் 50 வேணாம், அண்ட் பேட்டரி கம்மியாகவே இருந்தாலும் போது நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ ஸ்லிம்மஸ்ட்டு 7000 mAh பேட்டரியோட 80 வாட் சார்ஜர், ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 4, அது ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் 1 lakh கூட தொடலை. இது 1 lakh ஆக்சுவலாக 1150 சம்திங் சொல்லியிருந்தாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இந்த பல்ஸ் லைட் சொல்கிறாங்கல்ல, பல்ஸ் லைட் சொல்கிறாங்க. இது பேர் ஆக்சுவலாக வந்து நத்திங் ஃபோன் இருக்குல்ல, நத்திங் 1 or 2, 2A, 2A ப்ளஸ், 3A, 3 பற்றி ஒரு பெரிய கதை சொல்கிறேன். அந்த ஃபோனில் எப்படி உங்களுக்கு இந்த எப்படி கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த மாதிரி லைட்டை உங்களுக்கு இண்டிபேட் பண்ணுற மாதிரி இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எல்லாமே வரலாம். நத்திங் 3 அது கிடையாது. நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் இந்த மாதிரி வந்து எது வேணுமோ நீங்கள் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரே ஒயிட் கலர் கிடையாது, உங்களுக்கு ஆர்பிஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் என்ன அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றி தான் சொல்ல முடியாது. இந்த டிசைனில் மட்டும் சிங்கிள் மவுண்ட் டிசைனாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே சிங்கிள் டேக்கில் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் ஃபினிஷிங் கிடையாது. மேலே இந்த கீழே இருக்க ஒரே லேயர் இருக்கும். க்ரீன் மட்டும் லெதர், ஒயிட் அண்டு பர்பிள் வந்து பாலிகார்பனேட் டிசைன் சொல்லியிருக்காங்க. இதோட அது ரொம்ப லைட் வெயிட் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் 4 கிராம் 3 கிராம் வெயிட் இருக்கும். வேறு என்ன இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் 1.5K ரிசல்யூஷன், 144 ஹெர்ட்ஸு, 6500 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ், நாட் 40 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் போகலாம் வாங்க. அவுட்டோர் டிஸ்பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். அதெல்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரியல்மியில் 12 ப்ரோ ப்ளஸில் இந்த பெய்ஜி க்ரீன் சொல்லிட்டு ஒரு கலர் வரும், அதே மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது. வித் இதில் IP69 கொடுத்துருக்காங்க. IP69 தான் இருக்கிற பெரிய டாப் எண்டு. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸு, 4D கவ். ஆக்சுவலாக வந்து போன வாட்டி குவாட் கவ் கொடுத்துருப்பாங்க, 4 சைடு எட்ஜி. பட் இந்த வாட்டி வந்து எட்ஜு தான், எட்ஜ்லேயே 4D கவ்னு சொல்கிறாங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கார் நல்லா பெண்டாக வருது உங்களுக்கு. டபுள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா ரிச்சாக இருக்குது. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. ஃப்ளாஷ் லைட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா 50 அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு 80 வாட் சூப்பர் சார்ஜ்ன்றது ஓகே தான். 7 Gen ஃபோன் தான், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா மொக்க பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் நான். இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 1 செகண்ட், ஒரு ஃபோன் வந்துடுச்சு, 1 செகண்ட் லாக் பண்ணிடுறேன். ஓகே, 7 Gen ஃபோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையில 7 Gen ஃபோன் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு இந்த ஃபோனை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் போடுறேன். பாய் கைஸ், நான் உங்கள் டேக் யூ. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.